வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இருக்க சாப்டர் 12 ஸ்ட்ரக்சர் குவெரி லாங்குவேஜோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எவாலுவேஷன் கீழே இருக்க பார்ட் 4 இந்த டீட்டெயில் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த சாப்டருக்கான பார்ட் 2 வீடியோ. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் சியில் இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்கு, ரைட் எனி 3 DDL கமாண்ட்ஸ். ஸோ நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த கிரியேட், ஆல்டர், ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும். ஸோ இது SQL கமாண்ட்ஸில் கிரியேட் பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்டர் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை அந்த டேட்டா பேஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ட்ரங்கேட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது அதோட ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணும் அப்படின்றது தான் வந்து இந்த கமாண்ட்ஸோட யூசேஜஸ். சரிங்களா? ஸோ இந்த தேர்ட் ஒன்க்கான ஆன்சர்ஸாக நீங்கள் இதில் எனி 3 எடுத்து எழுதினா போதும். So coming to part D, first question, write the different types of constraints and their functions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் புக்கில் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கீழே கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நம்ம எழுதி ஆக்கணும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கீழே இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக எழுதணும். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இட் என்ஷூர்ஸ் டேட்டா பேஸ் இன்டெகிரிட்டி. தேர்ஃபோர் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா டேட்டா பேஸ் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதை வந்து இந்த டேபிள்குள்ளே என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கண்டிஷனை செட் பண்ண முடியும். So it limits the type of data that is stored in the table. So அதனால தான் வந்து database integrity ensure பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். So different types of constraints என்னென்னு பார்த்தீங்கன்னா unique constraint, primary key constraint, default constraint and check constraint. இல்லை யூனிக் கன்ஸ்டன்ட் அண்ட் பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே இது வந்து 2 மார்க் கொஸ்டின்கே வந்து நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிக் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலம் வந்து அதில் எந்த 2 ரோஸ்மே வந்து சேம் வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் வந்து செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் அட்மிஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அப்புறம் நோ 2 ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் த சேம் அட்மிஷன் நம்பர் இல்லையா? ஸோ 2 ஸ்டூடெண்ட்க்கு ஒரே அட்மிஷன் நம்பர் இருக்க முடியாது. ஸோ அந்த ஃபீல்டை நான் வந்து யூனிக் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த யூனிக் செட் பண்ணும்போது அதை நாட் நல் அப்படின்றது specify பண்ணணும். So that is very very important. சரிங்களா? So the unique constraint can be applied only to fields that have been declared as not null. So அதையும் வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஆனா இதற்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த யூனிக் கன்ஸ்டன்ட்க்கு எழுதணும். அண்ட் பிரைமரி கீ கன்ஸ்டன்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த பிரைமரி கீயும் பார்த்தீங்கன்னா நாட் நல் ஃபீல்டில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் பிரைமரி கீ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பிரைமரி கீயோட யூசேஜ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்டு. ஸோ ஒரு டேபிளில் ஒரு இருக்கிற எல்லா ரோஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்காக இருக்கணும். நோ டூ ரோஸ் கேன் பி ரிப்பீட்டட். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட் ஃபுல்லாக இப்போ நேம், அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ்ல இருந்து அதோட அந்த பையனோட ரெக்கார்ட் மறுபடியும் வந்து அந்த டேபிளில் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதனால எல்லா ரெக்கார்ட்ஸையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. அண்ட் எக்ஸ்பிளனேஷனும் வந்து நம்ம எழுதணும். அந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம எழுதணும். இட் இஸ் ஆல்சோ செட் நாட் நல் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பாருங்க. ஓகேவா? ஒன்லி தென் இட் கேன் பி செட் அஸ் பிரைமரி கீ. ஓகே, தென் டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு அசைன் a டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்டு. இப்போ நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம சில காலம்க்கு டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் நம்ம அந்த காலத்துக்கான வேல்யூ வந்து கொடுக்கல, அப்படி யூசர் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து அந்த காலம்ல வந்து செட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி the default value will be assigned to that particular field if the field is having default constraint. சரிங்களா? ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ இதில் வந்து எது டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது, இந்த ஏஜ் அப்படின்றத டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆஃப் சேம் ஏஜாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அன் இன்டீஜர் வேல்யூ அண்ட் டிஃபால்ட்டாக 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 17 ஒரு 18 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட் 17 அப்படின்றது செட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து யூசர் இந்த டேபிளுக்கான டேட்டா வந்து என்ட்ரி பண்ணும்போது ஏஜ் கொடுக்கல அப்படின்னா அதற்கு பதிலாக 17 அப்படின்ற வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு அசைன் ஆகிடும். So that is the usage of default constraint. அடுத்தது check constraint என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So check constraint பார்த்தீங்கன்னா it helps to set a limit value placed for a field. So ஒரு ஃபீல்டில் வேல்யூஸ்க்கான
கண்டிஷனை வந்து செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து அந்த ஃபீல்டில் பிளேஸ் ஆகும். ஸோ when we define a check constraint on a single column, it allows only the restricted values on that particular field. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஏஜுக்கு தான் வந்து மறுபடியும் செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். அந்த ஏஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 19 அப்படின்றது இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 19க்குள்ள 19 அண்ட் லெஸ் 19 தான் இருக்கணும். அதுக்கு மேல இந்த ஸ்டூடெண்டோட ஏஜ் இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ யூசர் வந்து இதை விட அதிக வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் வில் த்ரோ அண்ட் ஒரு மெசேஜ் எரர் மெசேஜ் மாதிரி நமக்கு த்ரோ பண்ணும் இந்த ஏஜ் வந்து பிகராக இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ தட் இஸ் த யூசேஜ் ஆஃப் செக் கன்ஸ்டன்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கன்ஸ்டன்ட்டுக்கானது எழுதணும். சரிங்களா? அடுத்தது டேபிள் கன்ஸ்டன்ட் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் கன்ஸ்டன்ட் வந்து 2 ஆர் மோர் ஃபீல்ட்ஸ், அதாவது குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது அதை டேபிள் கன்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேபிள் கன்ஸ்டன்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேபிள் டெஃபினேஷனில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதற்கான எக்ஸாம்பிளும் இங்கே இருக்க பாருங்க. ஸோ பிரைமரி கீஸ் டேபிள் கன்ஸ்டன்ட்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-3 ஃபீல்ட்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது we call it as டேபிள் கன்ஸ்டன்ட். அண்ட் டேபிள் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் டேபிள் டெஃபினேஷனில் லாஸ்ட்டாக தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் எழுதினா போதும். ஓகே, இந்த செக் கன்ஸ்டன்ட், இந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸில் செக் கன்ஸ்டன்ட் மொத்தம் 4 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ செக் கன்ஸ்டன்ட்ஸ் தான் லாஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதற்கான ஆன்சரை எழுதுங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் எம்ப்ளாயி டேபிள். ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் அந்த டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டேபிளுக்கான SQL கமாண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்ட் நேம்ஸ் என்ன பாருங்கள், EMP கோட், நேம், டெசிக், என் கிடையாதுங்க, டெசிக்னேஷனுக்கு என் இல்லை, டெசிக் மட்டும்தான் நேமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் அந்த ஃபீல்ட் நேம்ஸை நம்ம மாற்றக்கூடாது எப்போவுமே. சரிங்களா? ஸோ டெசிக், பே, அப்புறம் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபீல்ட் நேம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கான SQL கமெண்ட்ஸ் நம்ம எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டு டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணணும். அண்ட் we need to order by descending order. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி இந்த டேபிள் நேம், அதுலேருந்து நம்ம we need to select all employees. அதனால செலக்ட் ஸ்டார் கொடுத்துருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. அண்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னா we need to display in descending order of pay இல்லையா? ஸோ ஆர்டர் பை பே, டிசெண்டிங்க்கு DESC அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். இல்லைனா டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? ஸோ DESC அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுக்கணும். ஸோ திஸ் தி ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், டு டிஸ்பிளே ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூஸ் அலவன்ஸ் இஸ் பிட்வீன் 5,000 and 7,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஆல் எம்ப்ளாயீஸ் டிஸ்பிளே பண்ணுறதால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அண்ட் அந்த அலவன்ஸ் என்னவா இருக்கணும்னா 5,000க்கும் 7,000க்கும் பிட்வீனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we need to use the between அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேர் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேர் allowance between 5,000 and 7,000 semicolon அப்படின்னு இந்த கமாண்டை நம்ம எழுதணும். தேர்ட் ஒன், டு ரிமூவ் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் மெக்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்ன்றது டெசிக்னேஷனில் தான் வரும் இல்லையா? ஸோ டெசிக் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ வேர் கிளாஸில் டெசிக் ஈக்குவல் டு மெக்கானிக் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அந்த எம்ப்ளாயீஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ்னா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டெசிக் ஈக்குவல் டு மெக்கானிக் அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். நோட் தட் எல்லா கமாண்டும் செமிகாலன்ல தான் முடிவடையணும். ஸோ ப்ளீஸ் நோட் தட். ஓகே, செமிகாலன் எழுத மறந்துடாதீங்க. அண்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். டு ஆட் அ நியூ ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு புது ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணணும். என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணணுமா, எம்ப்ளாயி கோட், நேம், டெசிக், பே, அலவன்ஸ். ஸோ அந்த 5 ஃபீல்ட் நேம்ஸும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். காலம் நேம்ஸும் இந்த காலம் நேம்ஸ் இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி, வேல்யூஸ் பிராக்கெட்ல நம்ம வந்து ஏதாவது வேல்யூஸ் 5 வேல்யூஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இதுவே வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம். அண்ட் இந்த பார்ட் இருக்குல்லையா, இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஃபீல்ட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணால் எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி பிராக்கெட்ஸில் ஆல் தி காலம் நேம்ஸ் இந்த சேம் ஆர்டர், எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதிட்டு வேல்யூஸ் போட்டுட்டு அதே ஆர்டரில் நம்ம வேல்யூஸும் வந்து கொடுத்துரும். அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகாலன். And fifth one, to display the details of all employees who
ஆர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் டெசிக் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. Next question. What are the components of SQL? Write the commands in each. அப்படின்னு சொல்றாங்க. So components of SQL என்னென்ன and அந்த ஒரு componentல இருக்க commands எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனன்ஸ் ஆஃப் SQL என்ன அப்படின்றது எடுத்து எழுதணும். ஸோ காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸாக வந்து டிவைட் ஆயிருக்கு. DML இஸ் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அடுத்து DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் DQL டேட்டா குவரி லாங்குவேஜ். ஸோ இந்த 5 காம்பனன்ஸோட கமாண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DDL கொடுத்துருக்காங்க. ஸோ DDLோட கமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட்ஸ் இது எழுதினா போதும். சரிங்களா? ஸோ SQL commands which comes under DDL languages are create, alter, drop and truncate. அதன் பிறகு DML அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு DML இருக்கிற கமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ இன்சர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்டேட் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கும், டெலிட் வந்து அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ், அந்த டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்க ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆகாது, ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் ட்ரங்கேட். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து DML கீழே, அந்த காம்பனன்ட் கீழே வர SQL கமாண்ட்ஸ். அடுத்தது DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அது கீழே வர கமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் ரீவோக். ஸோ கிராண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு, கிராண்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து இட் கிராண்ட்ஸ் பெர்மிஷன் டு 1 or more users to perform specific task. ஸோ சில யூசர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரிவோக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த கொடுத்த ஃபங்க்ஷனை, அதாவது அந்த பர்மிஷன் கொடுத்தோம் இல்லையா, கிராண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த பர்மிஷன் வித்ட்ரா பண்றதுக்கு நம்ம ரிவோக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ வித்ட்ராஸ் த ஆக்சஸ் பர்மிஷன் கிவன் பை தி கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து DCLக்கு கீழே வர 2 கமாண்ட்ஸ். அடுத்தது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது கீழே வர கமாண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ கமிட் அப்படின்னா என்னன்னா இட் சேவ்ஸ் எனி டிரான்சாக்ஷன் இன்டு த டேட்டா பேஸ் பெர்மனன்ட்லி. ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே வரும். ஸோ ஒன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன் முடிச்சிட்ட பிறகு அந்த டேட்டாபேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட் கமெண்ட் கொடுக்கும்போது ஃபைனலாக என்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணோமோ அந்த எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த டேட்டாபேஸில் அப்டேட் ஆகிடும். ஸோ அது அப்டேட் மீன்ஸ் சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் கமிட் கமெண்ட். அடுத்தது ரோல் பேக். ரோல் பேக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இட் ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு லாஸ்ட் கமிட் ஸ்டேட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக எந்த இடத்துல கமிட் பண்ணமோ அந்த இடத்துல அந்த டேட்டாபேஸை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம இட் வில் ரீஸ்டோர் த டேட்டாபேஸ் டு தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ அதனால் ரோல் பேக் யூஸ் பண்ணும். அண்ட் சேவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி save a transaction so that you can roll back அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேவ் பாயிண்ட்டும் ரோல் பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எத்தனை சேவ் பாயிண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து நம்மளோட டேட்டா பேஸ் டிரான்சாக்ஷன் அப்போ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த சேவ் பாயிண்ட்டுக்கு போகணுமோ அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு ரோல் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கமிட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதர்வைஸ் டேட்டாபேஸ் வில் நாட் பி அப்டேட்டட். நம்ம கமிட் பண்ணி சேவ் பண்ணலன்னா அது அப்டேட் ஆகாது. ஓகே. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா குவரி லாங்குவேஜ். ஸோ டேட்டா குவரி லாங்குவேஜில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் கமாண்ட் இருக்குது. ஸோ இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் தி டேபிள். ஸோ கமாண்ட்ஸ் மட்டும் எழுதி அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு எழுதினா போதும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் தி ஃபாலோயிங் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் தி ஸ்டூடெண்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் குரூப் பை கிளாஸ் அண்ட் செகண்ட் ஒன் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் ஆர்டர் பை கிளாஸ். ஸோ குரூப் பை கிளாஸ் அண்ட் ஆர்டர் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குரூப் பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட் இஸ் யூஸ் டு குரூப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தி ரோஸ் ஆர் காலம்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூஸ் or divide the table into groups அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் இந்த காலம் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த காலம்ஸ் ஆர் ரோஸ் வந்து அந்த வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸில் இருக்க அந்த ரோஸ் ஆர் காலம்ஸ் மட்டும் வந்து குரூப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கன்ஜங்ஷன் வித் தி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சம்மரி ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் தி டேட்டா பேஸ். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து எது கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கூட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகேட்னா வந்து குரூப் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கூட தான் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம்மரி ரிப்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் பை கிளாஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் வித் in conjunction with aggregate functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So group by class எப்படி யூஸ் பண்ணா select in the column name from table name, group by again a column name having some value, having a condition. சரிங்களா? So இந்த
இது பார்க்கலாம். ஸோ டு அப்ளை தி above கமாண்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஜெண்டர் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வரும். ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா எம் ஆர் எஃப், அதாவது மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது குரூப் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி குரூப் பண்ண பிறகு அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த குரூப் பை கிளாஸ் வந்து இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட சேர்த்து தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஃப் ஸ்டார். ஸோ இது வந்து இஸ் தி அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து ஒரு பர்டிகுலர் ஜெண்டரில் வராங்க அப்படின்றது கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம இதை சொல்கிறோம். ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் அப்படின்றது இருக்குது. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெண்டர் மேலில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இந்த கவுண்ட்ன்றது. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. It is mostly used in conjunction with aggregate functions. Conjunction கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. So to produce summary reports from the database. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டேட்டா அந்த டேபிளில் இருக்க டேட்டா ஏதோ ஒரு ஃபீல்டு டேட்டா பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம வந்து சார்ட் பண்ண முடியும். அண்ட் வி கேன் ஆல்சோ சார்ட் பேஸ்ட் ஆன் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். ஸோ ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட காலம்ஸை வந்து சேர்த்து கூட நம்ம வந்து சார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ஆர்டர் பை பார்த்தீங்கன்னா வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டராக மாற்றணும்னா நம்ம இந்த கீவேர்ட் டிஎஸ்சி அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டருக்கு டிஃபால்ட் தான். ஸோ எனிவே அதோட கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி அசெண்டிங்க்கு. சரிங்களா. ஸோ ஆர்டர் பை கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை காலம், எத்தனை காலம்ஸ் வேணுமோ எந்தெந்த காலம்ஸ் மூலமாக வந்து நம்ம சார்ட் பண்ணமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிவிட்டு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டர், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ டு டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் தர் நேம்ஸ் த கமாண்ட் யூஸ்ட் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஸ்பெசிஃபை பண்ணாதனால டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த காலம் பேஸ் பண்ணினா நேம் காலம் பேஸ் பண்ணி. ஸோ நேம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ த ஆர்டர் பை கிளாஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஒரிஜினல் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் ரெக்கார்ட்ஸ் மாறி தான் இருக்கும். நம்ம வந்து வெறும் டிஸ்பிளே பண்ணி அதோட அவுட்புட் மட்டும் தான் வந்து நம்மளால பார்க்க போகிறோம். ஸோ ஒரிஜினல் டேபிளில் இது எந்த சேஞ்சஸும் வந்து கொண்டு வராது. ஓகே. Next, write a SQL statement to create a table for employee having any 5 fields and create a table constraint for the employee table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி, அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி. ஓகேவா. அண்ட் ப்ராக்கெட்ஸில் நம்ம அதோட காலம் நேம்ஸ் எல்லாமே சொல்லணும். ஸோ காலம் நேம்ஸ் ஆர் த ஃபீல்ட் நேம்ஸ். ஸோ ஃபீல்ட் நேம்ஸ் ஹேவிங் எனி 5 ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 5 ஃபீல்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அட்மிஷன் நம்பர், நேம், கோட் வந்து எம்ப்ளாயி கோட், அண்ட் சேலரி டெசிக்னேஷன் அண்ட் சேலரிக்கு கொடுத்துருக்கோம். கிரியேட் அ டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார் த எம்ப்ளாயி டேபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலம்ஸ்க்குலாம் வந்து இஃப் தேர் இஸ் எனி கன்ஸ்டன்ட் அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ண வேண்டிய டேபிள் கன்ஸ்டன்ட் கொண்டு வரணும். ஸோ டேபிள் கன்ஸ்டன்ட் எங்கே எழுதுவோம்னா அந்த டேபிள் டெஃபினேஷனோட கிரியேட் டேபிள் அந்த கமாண்டில் அந்த டேபிள் டெஃபினேஷன் லாஸ்ட்டாக தான் எப்போவுமே வந்து அந்த டேபிள் கன்ஸ்டன்ட் எழுதணும். ஸோ டேபிள் கன்ஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரைமரி கீயாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணாங்கன்னா இந்த அட்மிஷன் நம்பரும் அந்த கோடையும் வந்து பிரைமரி கீயாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டேபிள் கன்ஸ்டன்ட். இது வந்து டேபிள் டெஃபினேஷனில் லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். எல்லா காலம் நேம்ஸ் கொடுத்த பிறகு தான் கொடுக்கணும். அண்ட் இந்த அட்மிஷன் நம்பர் அண்ட் ஈக்குவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட் நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ அட்மிஷன் நம்பர் அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அண்ட் நாட் நல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நேம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் எத்தனை சைஸ் பார்த்தீங்கன்னா 20 சைஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். அண்ட் அதுவுமே வந்து நாட் நல்லா இருக்கணும். அண்ட் எம்ப்ளாயி கோட் அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அண்ட் அதுவும் நாட் நல்லா இருக்கணும். டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேரக்டர் டெசிக்னேஷன். அந்த வேல்யூஸ் 10 கேரக்டர்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம். ஸோ செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம டேபிளில் அப்டேட் ஆகும். சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த டேபிள் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கீ அப்படின்றது வந்து டேபிள் கன்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து அட்மிஷன் நம்பரையும் கோடையும் வந்து நம்ம பிரைமரி கீ வந்து செக் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி டேபிள் கன்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து ஸோ தட் ஷுட் பி ஒன் மோர் ப்ராக்கெட் ஹியர். இதை வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த ஒன் மோர் ப்ராக்கெட்டையும் நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா.
அடுத்தது hands on experienceக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரியேட் அ query ஆஃப் த ஸ்டூடெண்ட் டேபிள் இன் த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் நேம், ஏஜ், பிளேஸ் அண்ட் அட்மிஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ கிரியேட் டேபிள் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீல்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நேம், ஏஜ், பிளேஸ் அண்ட் அட்மிஷன் நம்பர். ஸோ நேம், ஏஜ், பிளேஸ், அட்மிஷன் நம்பர் ஃபாலோட் பை த டேட்டா டைப். ஸோ நேம் வந்து கேரக்டர், ஸோ கேரக்டர் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் நேம் cannot be null இல்லையா, ஸோ அதனால நாட் நல் அப்படின்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப், பிளேஸ் வந்து அகைன் கேரக்டர் டேட்டா டைப் ஆஃப் 15, அண்ட் அட்மிஷன் நம்பர் வந்து இன்டீஜராக இருக்கணும் டேட்டா டைப், அண்ட் இட் ஷுட் பி த பிரைமரி கீ, அண்ட் அது நாட் நல்லாவும் இருக்கணும். ஸோ நாட் நல் பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்து இந்த ஒரு டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிரியேட் அ query டு டிஸ்பிளே தி ஸ்டூடெண்ட் டேபிள் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் மோர் தென் 18 வித் யூனிக் சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் மேலே நம்ம ஒரு query பிளேஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், தட்ஸ் த டேபிள் நேம் சரிங்களா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஏஜ் வந்து மோர் தென் 18 கொடுத்ததுனால வேர் ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றது அந்த கன்ஸ்டன்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கிளாஸ் எழுதியிருக்கும். ஸோ வேர் கிளாஸ்ல ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். வித் யூனிக் சிட்டி அப்படின்னு கொடுத்ததால நம்ம அதை குரூப் பை பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் பை சிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபீல்டு யூஸ் பண்ணால் பிளேஸ் அப்படின்ற ஃபீல்டு தான் வந்து இந்த டேபிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நேம் தான் வந்து இங்கே எழுதணும். ஸோ அந்த காலம் நேம் வந்து மாற்றக்கூடாது சரிங்களா. ஸோ குரூப் பை பிளேஸ் செமிகாலன். ஸோ திஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்த ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸில் செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட் எம்ப்ளாயி டேபிள் வித் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் பேசிக் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபீல்ட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் நம்பருக்கு பதிலாக இஎம்பி N1 கொடுத்துருக்கேன். அண்ட் எம்ப்ளாயி நேம்க்கு இஎம்பி நேம், டெசிக்னேஷனுக்கு டெசிக், அண்ட் டேட் ஆஃப் ஜாயினுக்கு டிஓஜே, அண்ட் பேசிக் பேக்கு வந்து பேசிக் பே அப்படின்ற ஃபீல்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து சைடில் பக்கத்தில் கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி நம்பர் வந்து இன்டீஜர், எம்ப்ளாயி நேம் வந்து கேரக்டர், டெசிக்னேஷன் கேரக்டர், டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அகைன் இட்ஸ் அ கேரக்டர், டேட் இருக்கு அதனால அந்த கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் பேசிக் பே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூவா இருக்கும் சரிங்களா. அண்ட் இதில் செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இந்த அபவுட் டேபிள் செட் தி எம்ப்ளாயி நம்பர் அஸ் பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி நம்பரை பிரைமரி கீயாக மாற்றுறதுக்கு அதை நாட் நல்லும் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ நாட் நல் பிரைமரி கீ அப்படின்றது இந்த எம்ப்ளாயி நம்பர் ஃபீல்டை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அண்ட் செக் ஃபார் நல் வேல்யூஸ் இன் எனி ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீல்டுமே வந்து நாட் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ அதனால எல்லா ஃபீல்டுமே வந்து நம்ம நாட் நல் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது தேர்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் மேனேஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டேபிள் மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஹூ ஆர் மேனேஜர்ஸ்ன்றதுனால வேர் டெசிக் இஸ் ஈக்குவல் டு மேனேஜர். ஸோ டெசிக் அப்படின்ற ஃபீல்ட் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ டெசிக் ஈக்குவல் டு மேனேஜர் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஸோ எந்தெந்த எம்ப்ளாயி டெசிக்னேஷன் மேனேஜராக இருக்கோ அந்த எம்ப்ளாயிஸ் மட்டும் டிஸ்பிளே ஆவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.